வெல்கம் டு எம்எஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ மூந்தால் ஃப்ரை வந்து நம்ம கடையில் ஒரு பாக்கெட் 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். இதை வந்து நைட்டே ஊற வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா காலையில் ஊற வச்சு ஈவினிங் செய்யலாம். இப்போ நான் காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் வந்து நான் இப்போ செய்ய போகிறேன். இதை வந்து 2 மெத்தடில் நான் வந்து செய்ய போகிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா, டவலில் இந்த மாதிரி கொட்டி அதோட ஈரத்தை ஃபுல்லாக நல்லா உறிஞ்சு எடுக்கிற வரையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இன்னொரு மெத்தட் என்னென்னா, தண்ணியை ஃபுல்லாக அப்படியே வடிகட்டிட்டு நான் வானலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஆயில் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று ஆயில்லையே ஃப்ரை பண்ணுற மாதிரி நான் செய்கிறேன். பட் ரெண்டுமே கடைசியாக ஒன்றா தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தடு வேணுமோ அது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வானலை அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை பயிரை நான் இதில் கொட்டிட்டேன். ஸோ அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற வரையிலும் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லா வறுபட ஆரம்பிக்கும். என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வானலில் போட்டு அப்படியே தண்ணியை இழுக்காமல் நம்ம போடுறோம் இல்லையா, அதனால் இது வந்து கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக ஆகும். ஸோ நமக்கு பொறுமை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம டக்கு டக்குன்னு செய்யணும் அப்படின்னா, நீங்கள் டவலில் வந்து அந்த தண்ணியை ஃபுல்லாக இழுக்கிற அந்த இதை வச்சு தண்ணியை ஃபுல்லாக நல்லா ஒற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைனரில் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை முடியும். இது கொஞ்சம் பொறுமையாக வேலை நடக்கும், அவ்வளோதான். மற்றபடி ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் 2 வகையாக செஞ்சாலும் கடைசியாக 2யும் ஒன்றா தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு வானலில் நான் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ பச்சை பயிரை வந்து போட்டு நான் இதில் வைக்கிறேன். ஸோ அப்படியே போட்டிங்கன்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த ஸ்ட்ரைனரில் போட்டு நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா அந்த கொதி வந்து அடங்குற வரையிலும் இருக்கணும். அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து தண்ணியை ஃபுல்லாக இழுத்துருச்சு. இனிமேல் தான் இது பொறுமையாக ஃப்ரை ஆக ஆரம்பிக்கும். இதில் எண்ணெய் வந்து நல்லா சூடில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இது சீக்கிரமாக இது வந்து ஃப்ரை ஆகிடும். அது வந்து வானலில் இருக்கிறது சிம்லேயே இருக்கணும். சிம்லே இருந்தால் தான் அது வந்து நல்லா ஃப்ரை ஆகும். உள்ளுக்குள்ளேயும் நல்லா அந்த கிறிஸ்பினஸ் வரும். அப்படி இல்லை அப்படின்னா மேலே மட்டும் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே வந்து சவுக்குன்னு இருக்கும். அதனால் அது பொறுமையாக தான் வேகும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே கொதி அடங்கிருச்சு. ஸோ இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் அடுத்த இதை நான் வச்சிட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா 2வது இதை நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு வானலில் இருக்கிறது. ஸோ இதை அப்பப்போ நல்லா கிண்டி விட்டே இருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அடியில் வந்து நல்லா கருத்து போன மாதிரி, அதாவது தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். இது நம்ம இதை எடுத்த இல்லையா எண்ணெயில் அந்த ஸ்ட்ரெயினரில் வச்சு, ஸோ அது வந்து இதில் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ 2வது இது வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் எடுத்து திருப்பி நான் பவுலில் மாற்றிக்கிறேன். ஸோ எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம். இப்போ நான் 3வது ஒரு இடு உள்ளே வைக்க போகிறேன். ஸோ எண்ணெய் வந்து நான் சிம்லேயே வச்சதுனால எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் வந்து கம்மியாகிடுச்சு. அதனால் வந்து அந்த பபுள்ஸ் எதுவும் வராமல் இருக்குது. கொஞ்சம் வானலை ஹீட் அதிகமாக வச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிரும். ஸோ இது வந்து இதாகிடும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். இது மட்டும் நீங்கள் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பினஸ் வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 மெத்தடில் பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் எண்ணெயில் பொரிச்சதை தூக்கி நான் இதில் போட்டுக்கிறேன். எண்ணெயில் பொரிச்சதில் இருக்க அந்த எண்ணெயே வந்து வானலில் போட்டதுக்கும் சரியாக இருக்கும். அதனால் நான் எண்ணெய் ஊற்றாமல் இதில் இருக்க எண்ணெயே போதும்னு நான் விட்டுட்டேன். அவ்வளோதான். இப்போ 3வது இதுவும் ரெடி ஆகிடுச்சு.
ஸோ இப்போ இதையும் நான் எடுத்து இந்த வாணல்லையே நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இப்போ நான் எல்லாத்தையுமே வாணலில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு, காரம் சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட தான் நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு வாணலில் நீங்கள் வந்து பூண்டையும் கருவேப்பிலையும் நம்ம பொரித்து இதில் எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக நசுக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணது நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி பூண்டு செஞ்சால் என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் லைட்டாக தான் நசுக்கியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் நல்லா நசுக்கிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க பச்சை பயிரில். ஸோ சுவையான பச்சை பயிறு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 மெத்தட் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைம் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை சீக்கிரம் செய்யணும் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ.